பரிசுத்தரின் அறிவே அறிவாமா. பரிசுத்தர் தான் தேவன், அவரை போல் அறிவுகளுக்கு ஒற்றுமை கருவை கிடையாது. அப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். புரிஞ்சுக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். சங்கீதம் 147 இந்த வசனம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். சங்கீதம் அறிவுக்கு பாருங்க, நாலேஜ் வந்து நம்ம ஒரு இவ்வளவு லிமிட் பாருங்க, நம்முடைய அறிவு எல்லாம் ஒரு லிமிட் புரிஞ்சுங்களா. ஆனா அவருடைய அறிவு என்பது அன்லிமிட்டட். இவ்வளவுதான் நம்மளால சொல்லவே முடியாது. பார்த்துட்டாங்க கவனிச்சீங்களா. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவிலாது. படிப்பு ஆட்சிவர் தான், அப்படி அறிவு அளவிலாது. இப்ப நீங்க பாருங்க, அநேக கிறிஸ்தவ மக்கள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டாக்டரேட் அப்படின்ற ஒரு பாடத்தை படித்துட்டு தத்துவ நாணயம் தாங்கள் அழைத்துக் கொண்டு முன்னாடி டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அழைக்கிறது நீங்க பாத்துறீங்களா. அப்போ அந்த டாக்டரேட் சொல்ற பாருங்க, அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு இதுல பூர்ணம் எல்லாத்தையும் பூர்ண கற்றுக்கொண்டோம் என்பதாக PhD சொல்ற பாருங்க. ஒரு விஷயத்தை எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. இத்தனை டாக்டரேட் படித்தாலும் கூட முடியாது. அவ்வளவு ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவு தேவனுடைய இருக்கும். அதை படிக்க படிக்க உங்களுக்கு முத்து வந்து கொண்டே இருக்கும். தோட புதையலை நீங்க தோண்டத்தான புதையல் கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும். கவனிச்சிங்களா. அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 51:15 படித்து பாருங்க. எரேமியா இவைகள் எல்லாமே எப்பவுமே நம்முடைய சிந்தையில் இருக்கிறது நல்லது. எரேமியா 51:15. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விதித்தார். அவருக்கு வந்து பேரறிவு இருப்பதாக சொல்லப்படும். வானத்தை தம்முடைய பேரறிவு அப்படின்னா அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா. அவர் வந்து அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்பது, அவருடைய விஸ்டம் என்பது அளவிடப்பட முடியாதது. புரியுதுங்களா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 13-14 படிச்சு பாருங்க. இது அநேக சாதாரண மக்கள் இதை புரியாமல் இருக்கிறார்கள். ஏசாயா கர்த்தருடைய ஆவியை 40 அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரராக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? நமக்கு அறிவை உணர்த்தவும், நம்மை ஞானவழியிலே உபதேசிக்கவும், நமக்கு ஞானத்தை கற்றுக்கொள்ளவும், நமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாருடைய ஆலோசனை பண்ணினார். அதுல நம்ம தேவனை பற்றி நீங்க புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்தை அவருக்கு அறிவை உணர்த்த முடியாது. அதுவே நீங்க தெரியாம இப்படி எழுதிட்டீங்க, அந்த இடத்துல இப்படி வந்திருக்கவே கூடாது, இது இப்படி இந்த வருஷம் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்லவே முடியாது. அவருக்கு ஆலோசனை சொல்லவே முடியாது. அவருக்கு உணர்த்த முடியாது. நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, நீங்க இருந்தாலும் அப்படிதான் செய்திருக்க வேண்டும், அந்த தப்பு நீங்க பண்ணி அப்படி சொல்ல முடியுமா? தேவனுக்கு நம்ம அறிவை உணர்த்த முடியுமா? அதுல நீங்க தப்பு பண்ணினீங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் பண்றது எல்லாமே சரிதான், நம்ம பண்றது கொஞ்சம் தவறாக இருக்கும். அவருக்கு ஆலோசனை சொல்லவே முடியாது. அவர் யாரோடும் ஆலோசனை பண்ணினார் பாருங்க. அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார் கேள்விக்குறி. பைபிள்ல கேள்விக்குறிகள் வந்து அதுக்கு இல்லைன்னு அர்த்தம். பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டுல பாருங்க, பெரும்பாலும் இது போல கொஸ்டின்கள் வந்துட்டே இருக்கு. ஒரு கேள்விக்குரிய அந்த கொஸ்டின் மார்க் வந்து பாருங்க. இந்த கொஸ்டின் மார்க் வந்துட்டா யாருக்கு நீங்க புரியும், அதுக்கு பதில் இல்லைன்னு இருக்கு. யோகோல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது கொஸ்டின் மார்க் வந்துட்டே இருக்கு. பதில் பார்த்துட்டாங்க அதுக்கு இல்லையே அப்படித்தான் வரும். சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் இருக்கும், அது பைபிளே இருக்கும், வேற இடத்துல இருக்கு. புரியுதுங்களா. ஆனா நம்ம சொல்ல முடியாது. நமக்கு தெரியாத பதில் அவர் தான் சொல்லுவார். உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க. இப்ப காத்து எங்கிருந்து வருது நமக்கு தெரியுங்களா? காற்று வந்து எப்படி எல்லா திசையிலும் வருது, எல்லா திசையிலும் வருது. ஆனா எங்க வருது, எங்கிருந்து வருது தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். ஆனா தேவன் வெளிப்பட்டிருக்கிறது காற்றை தமது பண்டக சாலையில் தான் அனுப்புறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது அவர் சொன்னதுனால நமக்கு தெரியும். சப்போஸ் இந்த வசனம் சொன்னாலும் அது ரெண்டு வருது. ஆட்டை தமது பண்டக சாலையில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல 2 இடத்துல வருது. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 2 இடத்துலயுமே சொல்லாம இருந்திருந்தால் நமக்கு தெரியாது. பாருங்க, சொல்லப்பட்டிருந்து கூட நமக்கு தெரியும். பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல, அதுவே தெரியாது போது ஆண்டவன் ஒரு விஷயத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் உலகத்துக்கே தெரியாது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய அறிவு மகா பெரியது. ஏசாயா 40:28 பாருங்க, இது பயங்கரமாக இருக்கிறது. அதே ஏசாயா புஸ்தகம் நீ படித்தாலே பயங்கரமாக இருக்கு. இந்த வசனங்களை 40:28
சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் தோர்ந்து போவதும் இல்லை, இடைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டது தெரியும். அவருடைய புத்தியை ஆராய முடியாது. புத்தி ஆராய முடியாது. தேவனுடைய புத்தி இருக்கு இல்லையா, தேவனுடைய அறிவு, வேதாகமத்துடைய மருத்துவங்கள், இந்த வேதாகமத்துடைய சக்திகள் இருக்கீங்களா, அவருடைய வல்லமை இதெல்லாம் ஆராய்ந்து முடியவே முடியாது. அப்ப அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சோர்ந்து போவது கிடையாது, இலைப்படைவது கிடையாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுங்களா? அநேக தேவன், எந்த தேவன் இப்படியாக சொல்லப்படவே கிடையாது. அவங்களுடைய தேவன் தான் அனாதி தேவன், சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை, தூங்குவதும் கிடையாது. இஸ்ரவேலை காக்கிறது உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? சரிங்க. இது வந்து தேவனை குறித்து நம்ம படிக்கிறீங்களா? நம்மை குறித்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம். நம்மை பற்றி எப்பவும் இந்த சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும். யோபு 8:9 படிச்சுட்டாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பாருங்க, பைபிளை பற்றியோ தேவனை பற்றியோ நாம் எப்பொழுதுமே நாம் எப்படி நினைக்க வேண்டும் என்றால், நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே கற்றுக்கொண்டோம் அப்படி என்று நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு பாருங்க, நம்ம நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோ பூமியின் மேல் நம்முடைய நாட்டில் இல்லை இருக்கிறது. இந்த கான்செப்டோடு நம்ம வேதாகமத்தை நீங்க கற்றுக்கொள்கிறீர்களா, அப்ப உங்களுக்கு பசிக்காக இருந்து கொண்டே தான் இருக்கும், பசி இருந்து கொண்டே தான் இருக்கும். கற்றுக்கொண்டே எனக்கு எல்லாரும் தெரிந்து விட்டது என்று நாம் எப்போது எண்ணுகின்றோமோ அப்ப வந்து நமக்கு சொல்வதெல்லாமே நமக்கு ஒரு அற்பமாக காணப்படும். அது போல பாருங்க, ஏசாயா 55:8 இதையும் நம்ம ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் மற்றவர்கள். அப்ப பாருங்க, தேவனுடைய நினைவுகளுக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும் ஏறி வச்சால் மெட்டிவேட்டர். அவருடைய நினைவுகள் மிகப்பெரிய, நம்ம சொல்லவே முடியாது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா இருக்குன்னு அவர் சொல்றாரு. தொடர்ச்சியா நம்ம கீழே படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, நம்ம இது ஒரு சில வசனங்கள் நம்ம படித்துக் கொள்ளலாம். எப்போதான் நம்ம வேதாவை நம்ம வகுப்புக்கு வருகிறோமோ, அது எப்போது நீங்க வீட்டுல அமர்ந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறீர்களோ, ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, இதை நீங்கள் நினைவில் வைத்து எப்பத்தோடு கற்றுக்கொள்ள நீங்கள் இருந்தால் தேவன் வந்து உங்களுக்கு அந்த காரியத்தை உங்களுக்கு நன்றாக வெளிப்படுத்த நல்ல நாளத்தை நமக்கு தருவார். சரி, நமக்கு இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம படிப்போம் பாருங்க. 10:28 இல்ல 10:28 19 நீங்கள் சர்வத்தையும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, இதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. 19 நம்ம ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதா குமாரன் பரிசுத்தாவின் இதுல ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள இதுக்கு நம்ம தலைவர் டவுட். பிதாகுமாரன் பரிசுத்தாவினை நமக்கு சில சமயம் பாருங்க, சில சமயம் நமக்கு டவுட் கிளியர் ஆகாத பொழுது நமக்கு அடுத்த நகர்வுக்கு நம்மளால கடந்து செல்லவே முடியாது. நம்ம அங்கேயே தான் நம்ம இருப்போம். புரிஞ்சுங்களா? ஒரு வருஷத்துக்கு கூட படிப்போம். 1 கொரிந்தியர்களா 2:13 படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 2:13. அதாவது ஒரு மெத்தட் ஒன்று இருக்கிறது. வேதாகமத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட், பெர்மனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். புரியுதுங்களா? எவ்விதமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாக நீங்கள் விளக்கப்படுத்த வேண்டும், அது படித்து பாருங்க. மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவர்களை சம்மந்தப்படுத்திட்டாங்க. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நீங்க சம்பந்தப்படுத்தி தொடர்புபடுத்தி ஒப்பிட்டு நீங்க படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும். இப்போ வந்து பிரதான கட்டளை கரெக்டுங்களா? இந்த பிரதான கட்டளை இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்னாடி வந்து ஒரு கட்டளை தர்றாரு. என்ன கட்டளை தர்றாருன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற நாமத்துல நீங்க ஞானஸ்நானம் தாக்கல் அப்படின்ட்டு கட்டளை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க தொடர்ச்சி நீங்க புதிய ஏற்பாடு நீங்க படித்து பார்க்கிறீங்கன்னா ஒருத்தர் கூட அந்த அப்படி ஞானஸ்நானம் எடுத்திருக்கவே மாட்டாரு. அப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட்டா இருக்காது. அப்ப ஒருவேளை இந்த வசனம் பொய்யா இருக்குமோ? நம்மளோட மைண்ட் எப்படி இப்படிதான் போயிடும். ஒருவேளை இந்த வசனம் தெரியாம எழுதிவிட்டார்களோ நமக்கு இயற்கையாக போகும்.
ஏன்னா வேற பாருங்க மத்தியில மட்டும் இருக்கு அந்த இந்த ஒரு பிரதான கட்டளை. அப்போ மார்க்கு இதை பத்தி பேசல, லூக்கா இதை பத்தி பேசல, யோவான் இதை பத்தி பேசல. அப்ப நமக்கு சிந்தை எப்படி போகும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இவர் மட்டும் தனியா இருக்காரு. இப்ப ஒருவேளை மனித நாளத்துல எழுதி போறோம் அப்படின்ட்டு நம்மளோட மைண்ட் போகும். சில இது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா நீங்க யோசித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். மொத்தம் 4 சுவிசேஷம் இருக்கா. சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கு ஒரு சம்பவம், இன்னொரு மீதி 3லும் இருக்காது. அந்த மாதிரி யோவான்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சில இடத்துல லூக்கால ஒரு சம்பவம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அது லூக்கால மட்டும்தான் இருக்கும், மீதி எங்கேயுமே இருக்காது. உதாரணத்துக்கு லூக்கா 14 இருக்கு இல்லையா. அப்போ நம்ம ஒரு இடத்துல மட்டும்தான் நினைக்கிறது, ஒருவரை தெரியாம நினைக்கிட்டு வரும். அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அதான் எங்க வருது. நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா செத்து போறாங்கல்ல, அந்த நிகழ்ச்சி ஒரு சுவிசேஷத்துல மட்டும்தான் மட்டும்தான். அதே மாதிரி நீங்க யோவான்ல நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனவூர் கல்யாணம் அதுல வேற எங்கேயுமே சொல்ல. ஆனா இது ஒன்று. இன்னொரு ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பவம் எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. சில இது பார்த்தீங்கன்னா 3 மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. எதனா ஃபர்ஸ்ட் 3 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இதுல மட்டும் சில முக்கியமான சம்பவங்கள் இருக்கு, அது இருக்காது. சிலது யோவான்ல மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, அது இருக்காது. இதெல்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம புரிஞ்சு ஏன் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷமும் ஒரே ஒருத்தர் பற்றி பேசுறாரு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்லி இதுக்குள்ள நான் கடந்து செல்கிறேன். இப்ப பாருங்க 4 பேரும் ஒரே ஒரு நபரை பற்றி எழுதுறாங்க. ஏன் வெவ்வேறு தகவல்கள் காணப்படுகிறது ஒரு நபரை பற்றி? நல்ல ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, உங்களுக்கு மறக்காம இருக்கும். இப்ப பாருங்க இயேசுக்கு 4 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களா. ஒரு லூக்கா இயேசு கிறிஸ்துவை பாக்குறாருன்னு வச்சுக்கல. இப்ப அந்த முன்பக்கத்தை பாக்குறாரு இயேசுவை. அப்ப முன்பக்கத்தை பாக்குறத வச்சு அவர் எழுதுறாரு. மார்க்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் பின்பக்கம். ஒரு உதாரணத்துக்காக இன்னொருத்தர் இங்கிருந்து பாக்குறாரு, இன்னொருத்தர் இங்கிருந்து பாக்குறாரு. டிஃப்ரெண்ட் கோணம் டிஃப்ரெண்ட் இருக்கா, ஆனா சமாச்சாரம், கான்செப்ட், ஐடியா எல்லாம் ஒண்ணு இருக்கு. தகவல்கள் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மேட்சிங் ஆகும். ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே மேட்சிங் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று முரண்படாது. ஏன்னா அதான் தேவனுடைய வசனம். நம்ம புரிஞ்சு கொள்வோம். இப்போ பாருங்க, நமக்கு என்ன கொஸ்டின் நம்ம மத்தியில் இருக்கு, ஏன் இது குமாரன் பரிசுத்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய கட்டளை கொடுத்துட்டு போயிட்டாரு, ஆனா அதுக்கு பிற்பாடு ஒருத்தர் கூட அதை ஃபாலோ பண்ணாம போயிட்டாரு, ஒருவேளை அது தவறோ அப்படின்னு நமக்கு தோன்றும். அப்படி தோன்ற நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஆவிக்குறிகளை நீங்க எப்படி சம்மந்தப்படுத்தி காட்ட வேண்டும் என்றால், இப்ப பாருங்க உங்களுக்கு ஈஸியா நம்ம புரியும்படியாக நீங்க சொல்லுகிறேன். இப்ப பாருங்க இங்க ஒரு சம்பவம் நல்லா புரியுங்க. மத்தேயுல 28 மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஒரு இடத்துல, சரிங்களா? இதுக்கப்புறம் எங்கேயுமே சொல்லப்படல. எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கா? இது இந்த பைபிள் வச்சுக்கல. அப்போ இது பைபிள் கான்செப்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இதே போலவே இந்த கான்செப்ட் இல்லையா, இந்த ஐடியா இல்லையா, இதே ஐடியா தேவன் இப்படி வெளிப்படுத்திருக்காரு இந்த சம்பவத்தை. இதே போல வேற உலகத்தில் வேற எங்க சம்பவங்கள் இதே போலவே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நான் சொல்ல பாயிண்ட் புரிஞ்சாங்க. இப்போ ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அது இல்ல. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சரி பைபிள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஒன்று சொன்னா கரெக்டா நிறைவேறுமே, ஆனா அது நிறைவேறவே இல்லையா என்பதாக நமக்கு தோன்றும். புரிஞ்சுங்களா? நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இதே போல சம்பவம் பைபிள் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா? சொல்லி இருக்கு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இருக்காது. அந்த வசனம் காண்பிக்கிறதுனால இடையிலே செல்லப்பட்டோம். படிக்கலாம். இது நான் சொல்ல இந்த கான்செப்ட் புரியுது. இப்ப இது சொல்லப்பட்டிருக்கு, ஆனா பாருங்க அதுக்கப்புறம் யாரும் படிக்கல. இதே போல பைபிள்ல வேற ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு பிற்பாடு இங்க சொல்லப்படாம போயிருக்கா அப்படி கேட்கிறேன். அது நான் கணிச்சு சொல்றேன். நான் சொல்ல பைபிள் புரியல, சரி நானும் சொல்லிட்டேன். ஏசாயா 7:14 ஏசாயா 7, அதாவது எப்படி ஆவிக்குறியோ நீங்க சம்பந்தப்படுத்தி காட்ட வேண்டும் என்றால் அதை நான் கற்று தருகிறேன். ஏசாயா 7:14 படி. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ கன்னிகை கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பிறப்பாள்.
அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவருக்கு என்ன பெயரிடுறாரு? சரி, அது அவருக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தது இல்லைங்களா? மத்தேயு 1:21-23 படிங்க. மத்தேயு 1:21-23 வரைக்கும் நம்ம தெரிந்த சம்பவம் தான். அப்போ அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம் சொல்லப்பட்டதா? இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். கவனிச்சீங்களா? ஆனா அவருக்கு ஏன் பேர் என்ன வச்சாங்க? இயேசு கிறிஸ்துக்கு இம்மானுவேல் என்ற பேர் வச்சாங்களா? ஆனா நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் இம்மானுவேல் என்ற பெயர் ஒரு இடத்துக்கு கூட சொல்லப்பட்டிருக்க இருக்காரு. நல்லா கவனிச்சிட்டீங்களா? அந்த ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இம்மானுவேல் என்ற பெயர் அதுக்கப்புறம் எங்கேயும் இருக்காது. அப்போ இதை பார்க்கும் பொழுது இம்மானுவேல் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படவில்லை. அப்போ இந்த வசனம் தெரியாமல் ஏசாயா எழுதியிருக்காரா? அப்போ அந்த வசனம் தப்பா போயிட்டோம். என் வசனம் அவமாய் போயிட்டோம். அப்ப ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்பட்டுவது என்றால் என்னன்னு கேட்கலாம். அதே போல சம்பவம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டும். அதுல தேவன் எப்படி வெளிப்படுத்திருக்கிறாரோ, என்ன கான்டெக்ட்ல வெளிப்படுத்திருக்கிறாரோ, என்ன கான்செப்டோ அதே இதுதான் எதற்கும் பொருந்தும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் பாருங்க, இம்மானுவேல் என்று அவர் அழைக்கப்படவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? இது இந்த வசனம் பையா மையா? எல்லாருக்கும் அப்படியே நினைப்பாங்க. ஆனா தேவனுடைய வசனம் பை கிடையாது. சரி பாருங்க, இது இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு பாருங்க. ஏசாயா 9:6 படிக்கலாம். அடுத்து ஏசாயா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவருடைய ஒளிமொழியாகும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, மகத்துவ தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு இது படிச்சீங்களா? ஏசாயா 7:14 இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று நீங்க படிச்சீங்களா? அது அழைக்கப்பட்டாரா? ஏன் அழைக்கப்படல? அது அப்படியே கேட்க ஏன் அழைக்கப்படவில்லை? அதுக்கு காரணம் நான் சொல்லுறேன். இப்ப பாருங்க, இப்ப அந்த சப்ஜெக்ட் இந்த 7:14 புரியவில்லை என்றால் அதே கான்செப்ட் தான், அதே சேம் ஃபேக்டர் தான். ஒரு உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கஷ்டத்துவம் ஒரு கோரிமை இருக்கு. நல்லா கவனிங்க. அவர் நாமம் அதிசயமானவர். பாருங்க, இந்த இடத்துல எழுதுற அதிசயமானவர். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஆலோசனை கர்த்தர். புரியுதுங்களா? ஆலோசனை கர்த்தர். அதுக்கப்புறம் வல்லமை உள்ள தேவன். தேவன் நல்ல கவனிச்சம். அடுத்து பாருங்க, சமாதான பொறுப்பு இருக்கீங்களா? 5 பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய நாமம் நல்லா தெரிஞ்சு. அவர் நாமம் யாரை பற்றி பேசுகிறது? இப்ப யார் பற்றி பேசுகிறது? இயேசுவை பற்றி பேசுகிறது. அது இல்லை படிச்சுங்களா? அதுவும் இயேசுவை பற்றி தான் பேசுகிறது. அப்போ அவருக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கு, அதிசயமானவர் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு அதிசயமானவர் என்ற பெயர் வைத்தார்களா? பெயர் வைக்கவே கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஆலோசனை கர்த்தா என்று பெயர் வைத்தார்களா? கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வல்லமையுள்ள தேவன் என்று பெயர் சூட்டினார்களா? கிடையாது. நித்திய பிதா என்று பெயர் வச்சாங்களா? இல்ல. சமாதான பெயர் வச்சாங்களா? பெயர் கிடையாது. என்ன பெயர் வைத்தார்கள்? இயேசு என்று பெயர் மட்டும்தான் வைத்தார்கள். புரிஞ்சுங்களா? அதுவும் ஒரு தேவதூதன் தோன்றி இயேசு என்று பெயர் வைப்பாயாக சொன்னார். புரிஞ்சுங்களா? நீங்க அப்படியே படிச்சு பாருங்க. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 2 உதாரணங்களை நீங்க படிச்சீங்க. இந்த 2 உதாரணங்களை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போலவே இருக்கும். ஒரே கான்செப்ட், சேம் ஐடியா. புரிஞ்சுங்களா? ஒரே விதமான கான்டெக்ஸ்ட். அப்போ எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இங்க என்ன உண்மை இருக்கிறதோ அப்போ பாருங்க. இப்ப நமக்கு சொல்ல முடியுமா? அதிசயமானவர் என்று பெயர் சொன்னார்கள், பெயர் வைக்கவில்லை. ஆகினால் இந்த வசனம் போய் தெரியாமல் எழுதிவிட்டார்கள். மனிதனாலும் உள்ள வந்து அப்போதைக்கு அவருக்கு மனிதர் வாய்ப்பு வந்தவரை எழுதி வச்சுட்டு நம்ம சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆலோசனை கருத்தை தெரியாமல் எழுதிவிட்டார்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 நம்ம படிக்கின்றோம். வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் படிக்கு அவைகள் சீர்திருத்தங்களுக்கும் கடிந்து விடுதலுக்கும் இவை எல்லாத்துக்குமே நமக்கு மீறிய படிப்புகளுக்கு பிரியமா இருக்கிறது நம்ம படிக்கிறோம். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக ஆவியானவர் ஏவுகிறது. அவர்கள் யாருமே தனிப்பட்ட கருத்தை சொல்லவில்லை. புரிஞ்சுங்களா? யாருமே தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லவில்லை. இதே போல இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வருங்க. ஆதியாகமம் 2 இருக்கு படிக்கல. ஆதியாகமம் 2 இருக்கு. ஆதியாகமம் 2 இருக்கு. ஆதியாகமம் 2 இருக்கு படித்து பாருங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதே மாதிரி சேம் கான்செப்ட், சேம் ஐடியா, சேம் கான்டெக்ஸ்டா சொல்லப்பட்டிருக்கு. ஆதாம் சொல்றாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் அப்படின்ட்டு. இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் என்னவென்று அழைக்கப்படுவாள்? மனுஷி என்று அழைக்கப்படுவாள். என்ன பரவாயில்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பரவாயில்ல என்று அர்த்தம். ஆனால் நீங்க அதே இதுல வந்து 3:20 படிக்க அதே ஆதியா புஸ்தகம் 3:20 ஆதாம் இப்பொழுது தன் மனைவிக்கு பேர் வைக்கிறார். என்னவென்று பேர் வைக்கிறாரு? உமன் என்று பேர் வைக்கிறாரா? தேவன் தாம் ஒரு 3 உதாரணங்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த 3 உதாரணங்களுமே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 3 உதாரணங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ரகம். அதாவது இது என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து பழைய ஏற்பாட்டுல, புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல இது வந்து இந்த சம்பவம் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல வந்து இதை தவிர இது புதிய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக நமக்கு இருக்காது. இப்ப பாருங்க, ஒரு 3 உதாரணங்கள் நான் தருகிறேன். டீ வாங்கிட்டு வரோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் படிக்கலாம் பாருங்க. ஒரு 3 4 அதிசயமானவர் ஆலோசனை அதுதான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. அதான் நான் சொல்லுவேன், கடைசியா நான் சொல்லுவேன். நீங்க சொன்ன கரெக்ட் தான். அப்ப வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு நான் சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பதில போயிட்டு அது சொல்றேன். இன்னும் இந்த ஒரு உதாரணத்தை படிச்சுட்டு நான் தொடர்ந்து பாருங்க. இங்கிட்டு வந்து ஒரு உதாரணம் பாருங்க. நியூ டெஸ்ட்மென்ட்ல புரிஞ்சுக்காம ஒரு 3 உதாரணத்தை நம்ம படிச்சு இல்லைங்களா? இதுல பழைய ஏற்பாட்டுல இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அது புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே நேரடியாக இருக்காது, எங்கேயுமே இருக்காது. இது அதே மாதிரி பழைய ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது அப்படியே நேரடியாக எடுத்தால் இருக்காது. புரியுதுங்களா? இது ஒரு ரகம். இப்போ புதிய ஏற்பாட்டுல அவங்க சொல்லப்பட்டிருக்கு சம்பவங்கள். அது என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படுறதுக்கு அதாவது பழைய ஏற்பாட்டுல போய் பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அது சொல்ல புரியுதா? இப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது, அது புதிய ஏற்பாட்டுல பார்த்தா எங்கேயுமே கிடையாது. அதே போலவே புதிய ஏற்பாட்டுல சில வசனங்கள் இருக்கும். அதை அந்த இடத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்டுதான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எந்த இடமே நமக்கு தெரியவே தெரியாது. அது போட்டு சில இது இருக்கு. நம்ம ஒரு புதியலுக்காக நான் சொல்றேன் பாருங்களா. நீங்க படிச்சு பாருங்க, நமக்கு ஒரு சம்பவம் சொல்லப்படும். அது எங்க இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஜெபசன்ல அது நீங்க யோசிச்சு பாருங்களா. அதே 2 அது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா நமக்கு தெரியாது. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவான்? தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. சரி, நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசி என்ன பழைய ஏற்பாட்டுல கவனிச்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டுல இந்த வசனம் எங்க இருக்குது நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? எவ்வாறு எங்கேயும் இருக்காது. நேரடி நீங்க பார்த்தா எங்கேயும் இருக்காது. ஆனா அது கருத்து வேற. அந்த கருத்து பழையப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம படிக்கலாம். அந்த கருத்து நேரடி நீங்க பாத்தீங்கன்னா மேசியா நசரேயன் எனப்படுவது என்று பழைய ஏற்பாட்டு ஆதியாக முதற்கொண்டு மளிகை வரைக்கும் எந்த இடத்துமே கிடையவே கிடையாது. நீங்க உண்மையாக வேதாகம் படிச்சிருக்கீங்களே ஆனால் நாம் சொல்லக்கூடிய கருத்து உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். இது ஒரு ரகம். இது பாருங்க, பழைய ஏற்பாட்டு கிடையாது. புதிய ஏற்பாட்டு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அது பழைய ஏற்பாட்டு பார்த்தா இல்ல. பழைய புத்தகங்களே இல்ல சிம்பிளா இருக்குது. அரசு ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இன்னும் ஒரு 2 உதாரணம் பாருங்க. அது நான் சொல்றேன் பாருங்க. அதுல பாருங்க, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை.
அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இது வரைக்கும் நமக்கு ஓகே. வேதமும் அப்படியே சொல்கிறது. கீழே உள்ள வார்த்தை காமிச்சீங்களா? வேதமும் அப்படியே சொல்கிறது. எங்க சொல்கிறது? நீங்க அந்த கான்செப்ட் பண்ணுங்க. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் இது வந்து பவுல் சொல்றது. வேதமும் அப்படியே சொல்கிறது அப்படின்னா கான்செப்ட் புரியுதா? அது நீங்க புதிய பாட்டு பழைய பாட்டு நீங்க கேட்க பார்த்தா இந்த மாதிரி இப்படியே இருக்காது. ஆனா கான்செப்ட் வேற மாதிரி இருக்கு, ஐடியா வேற. புரிஞ்சுங்களா? அவங்க என்ன நினைத்து எழுதுகிறார்கள் என்பதை நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. புரிஞ்சுங்களா? அடுத்து நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 20:33 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 20:33. அவர் சொந்த யாரு இல்ல அவர் சொந்த அது கொஞ்ச நேரத்துக்கு வசனம் படிச்சுக்கணும். இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 20:21 படிக்கலாம். 1 பேதுரு 20:21. நீங்க சொந்தமா பேசலாம்னு கேட்டீங்க. அதுதான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்துவமான பொருளை உடையதாய் சுயத்தோட்டம் கிடையாது. பவுல் வந்து சுயத்தோட்டமா மனிதன் பவுல் பேச கிடையாது. புரியுங்களா? கொஞ்சம் நீங்க அடுத்து என்ன கேட்க தெரியும். அதாவது இது வந்து நான் கர்த்தரல்ல, நானே கர்த்தருக்கு சொல்லிடுவேன். அதே பவுல் என்ன சொல்றாங்க பாருங்க, எந்திரத்திலும் தேவனுடைய ஆரம்பிப்பு. அப்போ வந்து எந்த கருத்து தான் அவர் அப்படி சொன்னாலும் கூட அவரு அது சுயம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்படியா நம்ம எடுத்து விட்டா அப்ப இந்த வசனங்கள் பொய்ய போயிடும். தீர்க்க தரிசனமானது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியான ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப பவுல் சுயமா உண்மை சொல்லப்படுது. நீங்க நல்லா யோசிப்பாங்க. இயேசுக்கு சுயமா பேசினா சொல்றாரு. சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சுயமா பேசலாம்னு சொல்லிட்டாரு. அப்போ பவுலும் அதே மாதிரி ஒன்றும் பேசலாம். ஆனா சொல்லிப்பாரு, அந்த மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு அதை தன்னை தகுதி படித்து இருக்கிறார். அதனால அப்படி பேசலாமா அப்படி நினைக்க கூடாது. இப்போ அப்போஸ்தலர் 20 நீங்க படிச்சு பாருங்க. இங்க ஒரு கருத்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 20:33. வாசிங்க. வெள்ளையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. அப்போஸ்தலர் 20:33 வாங்குகிறதை பார்த்தும் கொடுக்கிறதை பாக்கியம் 35. இவைகளை சொன்னது இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை இணைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். இயேசு கிறிஸ்து வாங்குவதை பார்த்து கொடுக்கிற வாக்கியம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதாக யார் சொல்றாரா? பவுல் சொல்றாரு. இது எங்க இருக்கு? நாங்க சுவிசேஷத்துல இல்ல. அப்போ நாங்க சுவிசேஷத்துல கருத்து இல்லை என்பதனாலே பவுல் தவறாக போய்விட்டாரா? அப்படின்னு சொல்லலாமா? பவுல் தன்னுடைய சொந்தத்துல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் பவுல் தேவ ஆவியினால ஏவப்பட்டு எழுதியிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்ப பவுல் சொல்றது கரெக்ட். அவர் பேசியிருப்பார். தரிசனமாகி நடக்க தரிசனமாக இல்லையா? அப்போ அது உண்மை என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை படித்து நம்ம சில நிறைவு செய்வோம். எபேசியர் 5:14 பாருங்க. எபேசியர் 5:14. எபேசியர் 5:14 நம்ம ஒரு இன்னொரு இதே போல ஒரு கருத்து இருக்கு. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப கிறிஸ்து பாருங்க, நீங்க நாற்பது சுவிசேஷத்துல நீங்க படிச்சீங்கன்னா எங்கேயுமே இருக்கவே இருக்காது. எங்கேயுமே கிறிஸ்து அப்படி சொன்னதாக நமக்கு தெரியாது. ஆனா பவுல் அடிக்க சொல்கிறார் என்றால் தேவனால் ஏவப்பட்டு பேசுகிறார் சொல்லி இயேசு சொன்னார் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தேடுதலும் கிடைக்காது. தேடுதலும் கூட கிடைக்காது. அதே போல இங்கே நம்ம படிச்சுட்டீங்களா, இதுவும் தேடுதலும் கிடைக்காது. அப்ப பாருங்க, நம்ம 10:28 நம்ம படிச்சுக்கல. அது வந்து பாத்தீங்கன்னா அதே கான்டெக்ட்ல
அதே அந்த நடையில, அதே மொழி நடையில தான் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதையும் அப்படியே தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆவிக்குரியவர்களே, ஆவிக்குரியவர்களோடு நம்ம சம்பந்தப்படுத்தி காட்ட வேண்டும். இப்ப நீங்க கேட்டீங்களா பதர், அது இம்மானுவேல் அப்படின்னு நம்ம படிச்சுங்க பதர். இம்மானுவேல், இந்த இம்மானுவேல் இருக்குங்களா, அது நம்ம சொல்லிடவா? இந்த இம்மானுவேல் அப்படின்னு இருக்குங்களா, இது வந்து இம்மானுவேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்து நம்ம நிக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். அதாவது இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவர் என்று சொல்லி அழைக்கப்படவில்லை. ஆனால் இயேசு என்றுதான் அழைக்கப்பட்டார். அது கருத்து என்ன கேட்டீங்கன்னா, இங்க வந்து இம்மானுவேல் என்று சொல்லப்படுவது அதனுடைய சொல்லி பாருங்க, சுபாவம், மேசியாவுடைய சுபாவம், மேசியாவுடைய தன்மை, மேசியாவினுடைய பண்புகள் எப்படி என்றால், இம்மானுவேல் என்ன, இயேசு நம்மோடு, தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தம் அல்லவா? ஆதியாகமம் 1:1 நீங்க படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1:1 இல்ல, யோவான் 1:1, யோவான் 1:1 3 முறை நீங்க படிச்சீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யாரு? இயேசு. அப்ப தேவனுக்கு இருக்கிற அந்த சுபாவம் அவருக்கு இருக்கிறதா? அவருடைய சுபாவம் கிறிஸ்துவனுடைய சுபாவம் ரெண்டும் ஒன்று. புரிஞ்சுங்களா? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 10:30, யோவான் 10:30 நீங்க பாத்தீங்கன்னா, இம்மானுவேல் என்பதற்காக வந்து சொல்லுகிறேன், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நாமும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அவருடைய சுபாவம், மேசியாவுடைய சுபாவம். புரிஞ்சுங்களா? 33 நீங்க படிச்சீங்களா? 33 அதே யோவான்ல 33 யூதர்கள் அவருக்கு பிரித்தமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உங்கள் எரிவதில்லை, நீ மனுஷனா இருக்க, நீ மனுஷனா இருக்க, உன்னை தேவன் என்று சொல்லி யூதர்கள் சொல்கிறார்கள். அநேகர் குற்றம் சாட்டுவார்கள், இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று அழைக்கவில்லை அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லுவாங்க. அந்த தேவன், அந்த சுபாவம் அவருக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொன்னதாக அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் பாத்தீங்களா? நீ மனுஷனா இருக்க, இந்த தேவன் என்று சொல்லி விதமாக தெரிகிறபடினாலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இம்மானுவேல் என்பதனுடைய அர்த்தம், இதெல்லாம் தேவனுடைய சுபாவம், குவாலிட்டி. நீங்க சொன்னீங்க குவாலிட்டி, இது அவருடைய குவாலிட்டி. அப்போ குவாலிட்டில பை நேச்சர் இயற்கையாக மேசியாவுடைய தன்மை அது. அதே போல நம்ம இங்க படித்தோம், மேசியாவுடைய தன்மை அதிசயமானவர். அது அது பெயர் இல்ல, அவருடைய பண்பு. மேசியா எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். மேசியா எப்படிப்பட்டவர்? சமாதான பிரபு. மேசியாவுடைய பண்பு என்ன? நீதியுள்ள பிதா, நித்திய பிதா. இதெல்லாம் அவருடைய பண்புகள். புரிஞ்சுங்களா? ஆனால் அது பை நேச்சர் அவர் வந்து இம்மானுவேல், அவருடைய பண்புகள். பை நேம் அப்படின்னா இயேசு என்று அழைக்கப்பட்டார். இதே கான்செப்ட் தான் நம்ம நீங்க படிச்சுக்கிறீங்களா? ஆனாம் வந்து தன்னுடைய மனைவிக்கு என்ன சொன்னார்? இவர் வந்து மனுஷி என்று அழைக்கப்படுவாள் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஏவாள் அதற்கு பிற்பாடு எங்கேயுமே மனுஷி என்று அழைக்கப்படவில்லை, ஏவாள் என்றுதான் அழைக்கப்பட்டார். அப்போ சுபாவத்தில் அந்த ஏவாள் என்பார் ஒரு பெண்ணாக இருந்தால் பெயராக, பெயர் சுபாவத்தில் அவருக்கு என்ன பெயர் என்றால் என்ன பெயர்? ஏவாள். இது இந்த கான்செப்ட்ல நம்ம இப்படிதான் படிக்க வேண்டும். வேதா வாக்கியங்களே ஆவிக்குரியவர்களோடு நம்ம சம்பந்தப்படுத்தி தொடர்புபடுத்தி நம்ம பார்க்க வேண்டும். பழைய போச்சூர்ல இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி, இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சிகளை பல வருடங்களுக்கு முன்பு தொலைந்து போனதில் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தனியா ஒதுங்கிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நாளைக்கு அதை பற்றி நான் தனியா நான் உங்களுக்கு சொல்றேன். சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொழிற்சூழல்கள் இப்ப இல்ல, அப்போ நம்ம வருடங்களுக்கு முன்பு இருந்தது கண்டுபிடிச்சு சில மியூசியங்களை வந்து வச்சிருக்காங்க. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது இந்த 10 புரிந்து கொள்ளுங்க நம்ம குடிக்க இருக்கின்றோம். இப்போ மத்தேயு 3 அப்ப ஏன் நமக்கு ஒருவேளை இந்த டவுட் வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதுக்கு பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் பெயரை இன்க்ளூடிங் செய்தார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 3:14 சம்பவம் நமக்கு தெரியும், படிக்கிறது. மத்தேயு 3:14 17 வரைக்கும் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பண்ணி போறாரு. அங்க அந்த தேவத்துவம் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிச்சீங்களா? எப்படி
தேவத்துவம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? தேவத்துவத்தில் மூவர், கரெக்டுங்களா? அப்போ பிதா தனியாக இருக்காரு, குமாரன் தனியாக இருக்காரு, இயேசு கிறிஸ்து தனியாக இருக்காருங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்தானத்தில் தேவத்துவத்தை தேவன் இன்க்ளூடிங் செய்தார். அது தேவனுடைய திட்டம். புரிஞ்சுங்களா? பிதா மேல இருக்காரு, குமாரன் ஞானஸ்தானம் இருக்காரு, பரிசுத்தாவியானவர் புறாவை போல் கொண்டு வருகிறார். அது பாருங்க, ஒரு ஒற்றுமை பாத்தீங்கன்னா பிற்பாடு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பல்வேறு செல்வர்களோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் படும் பொழுது அந்த தேவத்துவம் அந்த பெயர்களை அதுல இன்க்ளூடிங் செய்து தருகிறார். புரியுதுங்களா? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த தேவத்துவம் அதுல இன்க்ளூடிங் காணப்பட்டது. ஞானஸ்தானம் நீங்கள் கொடுக்கும் பொழுதும் அந்த பெயர்களை இன்க்ளூடிங் செய்து வருகிறார். ஆனால் நாமத்தினாலும் சொல்வது பாருங்க, அது பன்மையில் இருக்காது, அது ஒருமையில் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இதனுடைய சாராம்சம் நம்ம என்ன நம்ம படித்து பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே ஆவிக்குரியவர்களோடு நம்ம தொடர்பு படுத்த வேண்டும் என்றால் எந்த அர்த்தத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ, எந்த கான்செப்டில், எந்த ஐடியா, எந்த கான்டெக்ஸ்டில் ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி, ஒரு வசனம், ஒரு சம்பவம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே சம்பவம் வேதாகமத்தில் வேற எங்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் தேவனுடைய சிந்தையை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த கான்செப்ட்ல தான் இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படிதான் தேவன் நம்மளையா வழி நடத்துகிறார். அப்ப தேவன் செய்வதெல்லாம் எதுவோ அது நிற்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார் இல்லையா? ஒரு வசனத்தை படித்து நாம் நிறைவு செய்வோம். இப்படி காரியங்கள் இப்படி இருக்கின்ற பணியில 1:4 நம்ம படிப்போம். 1:4 நம்ம எல்லோருக்கும் நன்கு அறிந்த ஒரு சகோதரரே, எழுதப்பட்டதுக்கு பிஞ்சி என்ன வேண்டும் என்று நீங்கள் எங்காலே கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்குதான் இந்த கான்செப்ட் தான் ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த கான்செப்டை நீங்கள் புரிந்து கொள்வீங்களா என்றால் அங்கே முரண்பாடு வச்சிருக்கா? அப்ப தேவன் செய்யத்தான் வச்சிருக்காரு. இப்ப இல்லையா இதுக்கு முன்னாடி நாம என்ன நினைத்தோம் என்றால் அங்க எப்படி அப்படி இல்லாமல் போகலாம், ஏன் நாங்க எடுக்காமல் போனார்கள், பல கேள்விகள் நம்மை துளைத்து எடுக்கிறதா? அப்ப அவர்கள் தவறாக செய்து விட்டார்களோ, இவர்கள் மொழிபெயர்க்காம போய்விட்டார்களோ, ஒருவேளை நல்ல ஐடியாக்கள் நமக்கு வரும், நம்ம சுய ஐடியாக்கள். ஆனால் அதை விட்டுவிட வேண்டும். அதுதான் நாம் ஒன்றும் அறியோம். தேவன் மட்டும்தான் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வதுதான் ஒரு சிறப்பு. சரிங்களா? மத்தேயு 5:18 ஒரு வசனம் கிறிஸ்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். மத்தேயு 5:18 வானமும் பூமியும் ஒழித்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயினும் வேதாகமத்துல ஒரு சின்ன எழுத்து கூட அம்மா போறாரு. இது ஒரு எழுத்த வச்சாங்களா? ஒரு எழுத்து, இந்த எழுத்தை இது கூட அம்மா போகிற அப்படிங்கிறார். இது ஒரு வார்த்தை. இது பாருங்க, நாட்டம் உள்ளவர்களா இது ஒரு வார்த்தை. இது ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து அந்த எழுத்து உறுப்பு நீங்க பிரச்சனை இருக்கிறது. இந்த சின்னதை கூட அவ்வளவு அவமாய் போகலாம். ஆனால் வானம் போய் எடுத்து போகும். அந்த எழுத்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப பாருங்க, ஒரு எழுத்து அவமாய் போகாத பொழுது அவ்வளவு பெரிய கருத்து தேவன் தெரியாமல் கொடுத்துருப்பாரு. தேவனுடைய நாலேஜ் வேறுங்க. நம்ம நாலேஜோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. தேவன் இப்படி வெளிப்படுத்திருக்கிறார், நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறார், அது அப்படியே இருக்கும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய 22:29 படிங்க. மத்திய 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அப்ப நமக்கு தவறான எண்ணங்கள் எப்போ வருகிறது, சந்தேகம் எப்போ வருகிறது? ஒன்றை அறியாமல் இருப்பதனால் மட்டும்தான். எப்போது நமக்கு ஒரு விஷயம் சரியாக புரியவில்லையோ அதை குறித்து நமக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்வோம். புரிஞ்சுங்களா? ஏன் சந்தேகம் இருக்க செய்கிறது? ஒரு விஷயத்தை நம்ம தவறாக நினைக்கின்றோம். தேவன் வெளிப்படுத்தப்பட்டது இப்படி, புரிஞ்சுங்களா? இதை விட்டுவிட்டு நாம் வேறு விதமாக நினைக்கின்ற படினாலே அங்கு சந்தேகம் இருக்கும், அங்கு தவறான ஒரு கான்செப்ட் இருக்கும், அந்த இருக்கும். அது போல எதை படிக்கிறவர் தேவனை வழங்கி தப்பாக நினைப்போம், வேறு வாக்குகள் நம்ம தப்பாக தோணும். அப்ப இப்படியே நம்ம போயிட்டு வர சொல்ல ஒரு நாளைக்கு பைபிள் படிக்காம தூக்கி எறிஞ்சு போயிடுவோம் சொல்லலாம். இது எல்லாமே தப்பா இருக்காது, எல்லாமே முற்பா இருக்கு. பாருங்க, நீ எட்டு எனக்கு இந்த வசனங்கள் மறப்பதே இருக்காது. நீங்க எட்டு எப்பவுமே அடிக்கடி நான் பெருக்கொண்டாட வரும்போது என் வாழ்வில் வாக்குகள் மீதியானவை, அவைகள் பொருட்டு இல்லை, விபரீதம் இல்லை.
புரியுதுங்களா? அவர் குறித்து முரண்பாடு இல்லை. வேதாகமத்திலே முரண்பாடு என்பது கிடையவே கிடையாது. அப்போ நம்ம சில இடத்துல அப்படியே இருக்கிறத அப்ப நம்ம நமக்கு நினைப்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை கொஞ்சம் ஸ்டடி செய்தால் நம்ம சரி புரிந்துவிடும். முரண்பாடு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த முரண்பாட்டை கொஞ்சம் படித்தால் நமக்கு என்ன வாய்ப்புனா ஸ்டடி கிளியர் ஆயிடும். அது கிளியர் ஆகிற வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்க வேண்டும். புரியுதுங்களா? படித்த பின்பு அது கிளியர் ஆயிடும். புரியுதுங்களா? அதுக்காக வந்து நம்ம நீதிபதி எட்டியா இன்னொரு வருஷம் இருக்கு பாருங்களா, புரிஞ்சுங்களா? ஒன்று குறைந்த 14:33 படிச்சாங்க. ஒன்று குறைந்த 14:33. தேவன் கலகத்துக்கு தேவனாயவர், சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். தேவன் பாருங்க, கலகத்திற்கு அந்த கலகம் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்திலே நீங்கள் படிக்கிறீங்கன்னா God is not author of confusion. அப்போ வேதாகமத்தில் கன்ஃபியூஷன் கிடையாது. கன்ஃபியூஷனுக்கு காரணம் தேவன் இல்லையாமா? அப்போ கன்ஃபியூஷன் காரணம் நாமே கன்ஃபியூஷன் காரணம், நம்மளே கன்ஃபியூஷன் உருவாக்கி கொள்கிறோம். இது அப்படி இருக்கும் அல்லது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் அதனால்தான் பாருங்க, வசனத்தை தேவன் வெளிப்படுத்தப்பட்ட வசனம் என்று முழு இதயத்தோடு நம்ம விசுவாசித்தால் நிச்சயமாக அதுல வந்து நமக்கு புரியும். அதுபோக தேவனுடைய வார்த்தைகளிலே முரண்பாடுகள் இல்லை. எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம அவருடைய இதுக்கு ஒப்பு கொடுத்து விடுவோமேனால் தேவன் நமக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் சபைக்கும் அடியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.